أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹுடைய கிருபையால் நேசிக்கப்படுகின்றோமா வெறுக்கப்படுகின்றோமா அப்படிங்கிற தலைப்பில் ரமலானுடைய ஒவ்வொரு நாள்லையும் அல்லாஹ் விரும்புகிற ஒரு குணத்தை பற்றியும் அல்லாஹ் விரும்பாத ஒரு குணத்தை பற்றியும் தெரிஞ்சுட்டு வரோம். அந்த வகையில் இன்ஷா அல்லாஹ் விரும்புகிற ஒரு குணத்தை பற்றி இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அது என்ன குணம் அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, குறைவாக செய்தாலும் தொடர்ந்து செய்வதையே அல்லாஹ் நேசிக்கின்றான். அதாவது குறைவாக செய்கின்ற நல்லமலாக இருந்தாலும் அந்த நல்லமல் தொடர்ந்து செய்யப்படுகிற போது தான் அல்லாஹ் அதை விரும்புகிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. கன்சிஸ்டன்சி, அதாவது தொடர்ந்து ஒரு விஷயத்தை செய்கிறது. திடீர்னு ஆர்வம் தஹஜத்தை தொழுதுட்டு அதுக்கப்புறம் விடுறதோ, திடீர்னு ஆர்வ மிகுதியால் தொடர்ந்து உட்காந்து திக்ர் செஞ்சுட்டே இருந்துட்டு அதுக்கப்புறம் விடுறதோ, இது எல்லாத்தையும் விட குறைவானதாக இருந்தாலும் 2 ரக்காயத்து தான் என்னால் தஹஜத் தொழுக முடியும், அதை நான் தொடர்ந்து செய்கிறேனா, என்னால் கொஞ்ச நேரம் உட்காந்து தான் திக்ர் செய்ய முடியும், ஆனாலும் அதை நான் தொடர்ந்து செய்கிறேனா அப்படிங்கிறத தான் அல்லாஹ் பார்க்குறான். இப்படி தொடர்ந்து செய்யப்படக்கூடிய நல்ல அமல்களை அல்லாஹ் விரும்புகிறான். அதுக்காக நம்மளுடைய ஆர்வத்தினால் செய்யப்படக்கூடிய அந்த அமல்களுக்கு கூலி இல்லையான்னு கேட்டால் கூலி கண்டிப்பாக இருக்குது. ஆனால் எப்போ அல்லாஹுடைய நேசம் கிடைக்கும் அப்படின்னா, அதை நம்ம தொடர்ந்து செய்யும்போது தான் அல்லாஹுடைய நேசம் நமக்கு கிடைக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அமல்களை பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லும்போது சொல்கிறாங்க, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஏதாவது ஒரு நல்ல அமலை செய்ய ஆரம்பித்தா அதை தொடர்ந்து செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இப்போ ரசூலுல்லாஹ் நமக்கு எவ்வளோ அழகாக வழிகாட்டி கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு அமலாக இருந்தாலும் உங்களால் எதை தொடர்ந்து செய்ய முடியுமோ அந்த அமல்களை செய்யுங்க. ஒரு அமலை நீங்கள் புதுசாக செய்ய ஆரம்பிக்கிறீங்களா, இதை லாங் டேர்மாக எப்படி செய்கிறது அப்படிங்கிற ஐடியாவோட லாங் டேர்மாக இதை சோர்வு இல்லாமல் சலிப்பு இல்லாமல் எந்த அளவு செஞ்சால் இதை கொண்டு போக முடியுமோ அந்த அளவில் செய்யணும் அப்படிங்கிறத ரசூலுல்லாஹ் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, அல்லாஹ் உங்ககிட்ட இருந்து தொடர்ந்து செய்யக்கூடிய அமல்களை தான் எதிர்பார்க்குறான். நீங்கள் அதிகமான அமல்கள் செஞ்சு நீங்கள் அதன் மூலமாக சோர்வடைகிறத அல்லாஹ் எதிர்பார்க்கலை அப்படின்னு சொல்கிறான். அப்போது இந்த ரமலானில் நம்ம எல்லாருமே இதை பண்ணுவோம். ஆர்வத்தில் ரமலானுடைய மகத்துவத்தை அடையணும், அதனோட சிறப்புகள் அடையணும் அப்படிங்கிறதுல நிறைய வேலைகளை நம்ம அப்படியே கண்டினியூஸாக செஞ்சுட்டே இருப்போம். அதனுடைய அளவையும் அதிகரித்து செய்யணும்னு நம்ம ஆசைப்படுவோம். அப்போ கொஞ்சம் நேரத்தில் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு இடத்துல நம்ம ஸ்ட்ரக் ஆகும். வீட்டு வேலையும் ஓடும், அமல்களை செய்ய முடியலங்கிறது ஓடும், எல்லாம் சேர்ந்து நம்மளை ஒரு மாதிரி குழப்பமான நிலையில் வச்சுருக்கோம். நம்ம எதை மனசில் வைக்கணும்னா, எல்லா அமலையும் செய்யணும். அதை நான் சலிப்பு இல்லாமல் ஒரு நாள் செஞ்சுட்டு அதோடு விட்டுற மாதிரி இல்லாமல் தொடர்ந்து செய்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும்? திக்ரா காலையில் ஒரு 10 நிமிஷம், சாயந்தரம் ஒரு 10 நிமிஷம், தஹஜத் இந்த நேரத்தில் எழுந்திரிச்சு நான் தொழுகணும். இரவில் நின்று, அதாவது இஷாவுக்கு அப்புறம் நம்ம தொழுகிறோமா, அதையில் பாதி கம்மி பண்ணிக்கலாம், அதில் 4 தொழுகலாம், அப்புறம் தஹஜத்தில் எழுந்திரிச்சு 4 தொழுகலாம். இப்படி நம்மளுடைய அமல்களை நம்மளுடைய சோர்வுக்கும் சலிப்புக்கும் காரணமாக்கிராமல் அல்லாஹ்வை நெருங்கிறதுக்குரிய அமல்களாக நம்மளுடைய அமல்களை மாற்றி அமைச்சுக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பாருங்களேன், ஒரு நாள் பள்ளிவாசலில் 2 தூண்களுக்கு நடுவில் ஒரு கயிறு கட்டப்பட்டிருக்கதை பார்க்குறாங்க. இது என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட சொல்லப்படுது, யா ரசூலுல்லாஹ், இது ஜைனப் பின்த் ஜாஸ் ரலியல்லாஹு அன்ஹா, அதாவது ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி கட்டி வச்ச ஒரு கயிறுன்னு சொல்கிறாங்க. எதுக்காக அப்படின்னா, அவங்க தஹஜத் தொழுகைகளை ரொம்ப நேரம் நின்று தொழுவாங்களாம். அப்போது தனக்கு மயக்கமோ சோர்வோ வந்துடாமல் இருக்கிறதுக்காக, இல்லை அந்த மாதிரி சோர்வு உணரும் போது இந்த கயிறை பிடிச்சி அவங்க தொழுகிறதுக்கு பயன்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, கட்டளையிட்டுறாங்க, அந்த கயிறை எடுத்துருங்க, அங்கேருந்து அதை கலட்டி தூர போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் நல்ல ஆரோக்கியமாக இருக்கும்போது, அதாவது நீங்கள் நல்லா ஆக்டிவாக இருக்கும்போது உங்களால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ தொழுகுங்க. நீங்கள் சோர்வுட்டிருந்தீங்க அப்படின்னா, உங்களால் நின்று தொழுக முடியலை அப்படின்னா உட்காந்து தொழுதுருங்க. சோர்வோடையும் களைப்போடையும் தொழுகாதீங்க அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, நம்ம சோர்வோடையும் அதிக களைப்புலையும் தொழுகும்போது தொழுகையில் உள்ள உள்ளோட்டத்தையும் அதனுடைய உயிர்ப்பையும் நம்மளால் உணராமல் போக முடியும். இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பாருங்களேன், தன்னுடைய மனைவி
ஜுவைரியா பின் ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹா தொழுகிறத பார்க்குறாங்க. அவங்க வீட்டை விட்டு வெளியேறும் போதும் அவங்க தொழுதுட்ருக்காங்க, திரும்பி வீட்டுக்குள்ளே வரும்போதும் அவங்க தொழுதுட்ருக்காங்க. அப்போ நீண்ட நேரம் தன்னுடைய மனைவி தொழுதுட்ருக்கிறத பார்த்து ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நான் உனக்கு ஒரு 3 வார்த்தையை கற்றுக் கொடுக்கட்டுமா? அது இவ்வளவு நேரம் நீ நின்ற தொழுகைக்கு சமமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் ஒரு அழகான திக்ரை கற்றுக் கொடுக்குறாங்க. சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி அதத ஹல்கிஹி வரிதா நஃப்சிஹி வஸினத அர்ஷிஹி வமிதாத கலிமாத்திஹி அப்படிங்கிற இந்த திக்ரை கற்றுக் கொடுக்குறாங்க. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நீண்ட நேரம் நின்ற தொழுகைகளையும் நமக்கு வலியுறுத்தியிருக்காங்க. அதே போல் நமக்கு எப்போ சோர்வாக இருக்கோ இல்லை எப்போ நம்ம ஒரு டயர்டாக ஃபீல் பண்ணுறோமோ அந்த நேரங்களில் ஸ்மார்ட்டாக எப்படி ஒரு இபாதத்தை செய்யலாம் அப்படிங்கிறதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க. இந்த ரமலானை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லா அமல்களையும் ஆர்வத்தோடு அதிகமாக செஞ்சுருவோம். ஆனால் ரமலானுக்கு பின்னாடி இந்த நன்மைகள் நம்மக்கிட்ட எந்த நிலைமையில் இருக்கும்? ரமலானில் காலையில் திக்ர் ஓதிடுறோம், மாலையில் திக்ர் ஓதிடுறோம், தஹஜத் தொழுதுடுறோம், குரானோட அல்ஹம்துலில்லாஹ் தினசரி தொடர்போடு இருக்கும். அல்லாஹ் கிட்ட நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பிரார்த்தனைகளின் மூலமாக உரையாடிட்டே இருக்கும். கிடைக்கும் போதெல்லாம் பிறருக்கு உதவி செய்கிறோம். இதெல்லாம் ரமலான் முடிஞ்சதுக்கப்புறம் நம்மக்கிட்ட எந்த நிலையில் இருக்கும்? இன்னும் சில மனிதர்களுடைய கவலையான நிலைமை என்ன அப்படின்னா, ஈது தொழுகை தொழுதோடையே அவங்களுடைய எல்லா நன்மைகளுக்கும் முற்றுப்புள்ளி வச்சிடுறாங்க. எந்த அளவுக்குன்னா, பெருநாளுடைய தொழுகையை தொழுதுட்டு வந்துட்டு நல்லா சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு அன்னைய லுகரை கூட தவற விடக்கூடியவங்களாக இருக்காங்க. அப்போது இப்படி ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும் ஆர்வமாக அதிகமாக அமல் செஞ்சுட்டு அதை அதுக்கப்புறம் தொடராமல் விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம செஞ்சதுக்கான நன்மைகள் அல்லாஹ் நமக்கு கொடுப்பான் அப்படின்னு நம்ம ஆதரவு வச்சாலும் அந்த நன்மைகள் அல்லாஹ் கிட்ட விருப்பத்திற்குரியதாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் இல்லை. அப்போது என்ன பண்ணணும்? நோன்பில் நமக்கு நன்மைக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்போது இதை எப்படி நோன்புக்கு பின்னையும் நான் எடுத்துகிட்டு செல்ல போகிறேன் அப்படிங்கிறத நம்ம திட்டமிடணும். நோன்பில் நமக்கு உணவு சமைக்கிற வேலை மத்தியான நேரங்களில் கம்மி. அப்போது அதனால் இந்த நேரத்தில் நம்ம அதிகமாக குரான் ஓதுறோம், எல்லாமே செய்கிறோம். ஆனால் ரமலானுக்கு அப்புறம் வேலைகள் எப்பயும் போல் ஸ்டார்ட் ஆகிடுமே. அப்போ எப்படி நம்ம இந்த அமலை செய்கிறது? அல்லாஹ் தொடர்ந்து செய்கிறத நேசிக்கிறானே. அப்போது நம்ம இதை எப்படி தொடர்ந்து பின்பற்றலாம் அப்படிங்கிறத நம்ம சிந்திச்சு பார்க்கணும். ஃபஜர் முடித்ததுக்கப்புறம் திக்ரும் ஒரு 2-3 அல்லது 4 பக்கமாவது குரானை ஓதணும். அதே போல் அசர் முடித்ததுக்கப்புறம் திக்ரும் ஒரு 5 பக்கம் குரான் ஓதணும். இப்படி நம்ம செய்யும்போது இந்த திக்கரையும் இந்த குரான் ஓதுகிற பழக்கத்தையும் நம்ம தொடர்ச்சியாக ரமலானுக்கு பின்னாடியும் கொண்டு வரலாம். துவாவை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லா நேர தொழுகைக்கு பின்னாடியும் ஒரு 5 நிமிடமாவது உட்கார்ந்து அல்லாஹ் கிட்ட கையேந்து பிரார்த்திக்கக்கூடிய பழக்கத்தை கொண்டு வரலாம். இந்த எல்லா விஷயங்களையும் கூட நம்ம செஞ்சுருவோம்னு வச்சுக்கோங்களேன். இதனுடைய தொடர்ச்சியை கூட அல்லாஹுடைய கிருபையில் நம்ம முயற்சிப்போம். ஆனால் தஹஜத் அப்படிங்கிற ஒரு அமலை அதனுடைய தொடர்ச்சியை ரமலானோடு நம்ம நிப்பாட்டிடுவோம். அப்படி இல்லாமல் ரமலானுக்கு அப்புறமும் இந்த தஹஜத்தை தொடர்ந்து செய்கிறதுக்கான வழிமுறைகளை நம்ம மேற்கொள்ள முயற்சிக்கணும். என்ன பண்ணலாம்? இரவு சீக்கிரம் உறங்க போகலாம். காலையில் ரொம்ப வெள்ளனை நம்மளால் எந்திரிக்க முடியாட்டியும் ஃபஜருக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்பாகவாது எந்திரிச்சு நம்மளை பழக்கப்படுத்திக்கணும். இரு ரக்காயத்தாக தொழுது பழக்கப்படுத்திட்டு இன்ஷா அல்லாஹ் இது நமக்கு தொடர்ச்சியானதுக்கப்புறம் நம்ம இன்னும் வெள்ளனை எந்திரிச்சு இன்னும் நிறைய நீளமான சூறாக்களை ஓதி தஹஜத்தை நம்ம அலங்கரிக்கலாம். அப்போது எந்த ஒரு நல்ல அமல் நம்ம செய்கிறதா இருந்தாலும் இல்லை ரமலானில் எந்த ஒரு புதிய நல்ல அமலை நம்ம செய்கிறதா இருந்தாலும் இதுக்கு வெறும் நன்மை மட்டும் போதும் அப்படிங்கிற எண்ணம் இல்லாமல் இந்த அமல் என்னுடைய இறைவனுடைய விருப்பத்திற்குரியதாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு செய்யணும். அது விருப்பத்திற்குரியதாக மாறுறது நம்மளுடைய கையில் தான் இருக்குது. அப்போது தொடர்ந்து செய்யக்கூடிய மக்களாகவும் நம்ம மாறணும். இன்ஷா அல்லாஹ் ரமலானில் மட்டும் நம்ம இபாதுர் ரஹ்மானா இல்லாமல் ரமலானுக்கு பின்னாடியும் இபாதுர் ரஹ்மானா நம்ம இருக்கணும். அல்லாஹ் விரும்பக்கூடிய தொடர்ச்சியான நற்செயல்களை செய்யக்கூடிய மக்களாக இன்ஷா அல்லாஹ் மாறணும் அப்படிங்கிற துவாவோட இந்த நினைவூட்டலை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.